நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. நேற்றைய தினத்துல எதற்காக முதலாவதாக சபை ஆதாயப்படுத்தப்படணுங்கிறத குறித்து பார்த்தோம். தேவ பிள்ளைகளின் மன கடினத்தின் நிமித்தமும் குணப்படாத இருதயத்தின் நிமித்தமும் தேவனுடைய நியாய தீர்ப்பு நாளுக்குன்னு கோபாக்கினைய குவித்து கொண்டு வருகிறத தேவன் விரும்பல. உலகத்தோடே அவங்க ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அதனாலேயே சபையின் மீது கண்ணோக்கமா இருந்து அதை முதலாவதாக ஆதாயப்படுத்த விரும்புறாரு. இப்படியாக தேவனுடைய பிள்ளைகளுடைய மனக்கடினம் மாறுவதற்கும் இருதயம் குணப்படுவதற்கும் என்ன செய்யணும், அது குறித்தே இன்னைக்கு ஒரு தலைப்பின் கீழாக வேத பகுதிகளை பார்க்க போறோம். அந்த தலைப்பானது இருதயம் குணப்பட என்ன செய்ய வேண்டும். இதை குறித்து முதலாவதாக நாம பார்க்கவிருக்கிற வேத பகுதி 1 யோவான் 3வது அதிகாரம் வசனம் 18-20 வரைக்கும். அங்க என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா, என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியைனாலும் உண்மைனாலும் அன்பு கூற கடவோம். நாம வெறும் வாய் பேச்சினாலையும் உதட்டளவுனால மாத்திரம் அன்பு கூறுகிறவர்களாக இருக்கக்கூடாது. உண்மையாக நம்முடைய செய்கைகளால நடக்கையினால அன்பு கூறுகிறவர்களாக இருக்கணும். இங்க அன்புன்னு கொடுக்கப்பட்டிருக்கிறது பிரதான கற்பனையை குறிக்குது. நம்முடைய முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் தேவன் மீது அன்பு கூறுவது. தேவன் மீது அன்பு கூறுவது என்னன்னு சொல்லிட்டு 1 யோவான் 5வது அதிகாரம் 3வது வசனம் நமக்கு தெளிவா சொல்லுது இல்லையா? நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அப்போ உண்மையா கிரியைகள்ல அன்பு காண்பிக்கிறதுனா என்ன? தேவனுடைய கற்பனைகளை கை கொள்றது. இதையே 1 யோவான் 3வது அதிகாரம் 19வது வசனம் சொல்லுது. இதனாலே நாம் நம்மை சத்தியத்திற்குரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்தி கொள்ளலாம். அப்போ இந்த வசனத்துல சொல்லப்பட்டபடி நம்முடைய இருதயத்தை தேவனுக்கு முன்பாக நிச்சயப்படுத்தி கொள்ளானா அது குணப்பட்ட இருதயத்தை காண்பிக்குது. குணப்பட்ட இருதயமே தேவனுக்கு முன்பாக நிச்சயப்படுத்தி கொள்ள தகுதியா இருக்கு. அப்ப முதலாவது நாம சத்தியத்திற்குரியவர்களாக மாறணும். தேவனுடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களாக, நடக்கையில காண்பிக்கிறவர்களாக இருக்கணும். யாக்கோபு 1 22வது வசனம் கூட என்ன சொல்லுது? வார்த்தைகளை நாம கேட்கிறவங்களா மாத்திரம் இருக்க கூடாது, அதன்படி செய்கிறவர்களாக இருக்கணும்னு சொல்லுது இல்லையா? அப்படியாக நம்முடைய இருதயம் குணப்படுறதற்கு தேவனுடைய வார்த்தைகளை கைக்கொள்கிறதே வழியாக இருக்கு. இங்க அடுத்தபடியா 20வது வசனத்துல, நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராய் இருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார்னு சொல்லப்பட்டிருக்கு. நாம சத்தியத்தை விட்டு வழி விலகி தவறான காரியங்களுக்கும் அநீதிகளுக்கும் உட்படும் போது நம்முடைய இருதயமே நம்மளை குற்றவாளியாக தீர்க்கும். நம்ம தப்பு பண்ணும்போது நமக்குள்ளார ஒரு குற்ற உணர்வு உறுத்துது இல்லையா? அப்படி நம்முடைய இருதயமே நம்மை நியாயம் தீர்க்குமானால் நம்முடைய தேவனோ நம்முடைய இருதயத்திற்கும் மேலானவராக பெரியவராக இருக்கிறாரு. அவர் நம்முடைய இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்திரியங்களை சோதித்து அறிகிறவருமாய் இருக்கிறார்னு சொல்லி எரேமியா 17வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுது. அங்க மாத்திரம் இல்ல, இன்னும் அநேக வேத பகுதிகள் தேவன் உள்ளத்தை ஆராய்ந்து அறிகிறவர்ங்கிறத காண்பிக்குது. என் பவுலடியார் கூட 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனத்துல என்ன சொல்றாரு? என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன், ஆகிலும் அதனாலே நான் நீதிமானாகிறதில்லை. என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே. அவருடைய இருதயம் அவரை எந்த விதத்திலையும் குற்றப்படுத்தி அவர் நியாயம் தீர்க்கல. ஆனாலும் அதனால அவர் நீதிமான் ஆக முடியாது. தன்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரேன்னு சொல்றாரு. அந்தபடி நம்மை நியாயம் விசாரிக்கக்கூடிய எல்லா தகுதியும் உடையவராக தேவனே இருக்கிறாரு. நாம வார்த்தைகளுக்கு செவிசாய்க்காம நம்முடைய இருதயம் குணப்படாம இருந்தா அதை தேவன் அறிந்து வைத்திருப்பாரு. நம்முடைய இருதயம் குணப்படுவதற்காகவே தேவ தயவானது நம்மை நெருக்கி ஏவுகிறதுன்னு சொல்லிட்டு நேற்றைக்கு கூட ரோமர் 2வது அதிகாரத்திலிருந்து பார்த்தோம். அப்படியாக தேவன் நீடிய பொறுமையோடு அவருடைய வார்த்தைகளை அனுப்பி நம்முடைய இருதயம் குணப்படுவதற்காக எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறாரு. இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து நம்முடைய இருதயத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து அவருக்கு உகந்த பிள்ளைகளாக, அவருடைய கற்பனைகளை கைக்கொள்கிற பிள்ளைகளாக அவரிடத்துல அன்பு கூறுவதே நம்முடைய கடமையா இருக்குங்க. தேவன் நமக்கு இந்த வேத பகுதிகள் மூலமா காண்பிக்கிறாரு. இதையெல்லாம் தேவன் நமக்கு வெளிப்படுத்துவதற்கு காரணம் என்ன? இந்த உலகமானது நியாயம் தீர்க்கப்படும் போது தேவனுடைய பிள்ளைகள் ஆக்கினைக்குள்ளாக போகக்கூடாதுன்னு நினைக்கிற பிதாவின் அன்பே. அந்த அன்பிற்கு மறுமொழி கொடுப்பவர்களாக தேவனிடத்துல அன்பு கூற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வதற்கு அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே,
தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, எங்கள் இருதயம் குணப்பட உம்முடைய வார்த்தைகளை கைக்கொள்ளணுங்கிறத இந்த வேத பகுதிகள் மூலமா எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. நாங்க சத்தியத்திற்குரியவர்களாக மாறும்போது எங்க இருதயத்தை உமக்கு முன்பாக நிச்சயப்படுத்தி கொள்ளாங்கிறத காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. இதையெல்லாம் அறிந்து கொண்டு உம்முடைய வார்த்தைகளை கைக்கொள்கிற பிள்ளைகளாக, சத்தியத்திற்கு செவிசாய்க்கிறவர்களாக, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, உண்மையினாலும் கிரியையினாலும் உம்மிடத்தில் அன்பு கூறுவதற்கு தேவரீர் எங்களுக்கு தயவு பாராட்டுங்கப்பா. தேவ தயவானது எங்களை நெருக்கி ஏவி எங்கள் மனக்கடினம் மாறவும், எங்கள் இருதயம் குணப்படவும் எங்களை வழிநடத்துகிறதுங்கிறத உணர்வுள்ள இருதயத்தோடு பார்க்க செய்யுங்க தகப்பனே. அப்படியான இருதயம் எங்களுக்குள்ளார காணப்பட தேவரீர் எங்களை நடத்தி அருளும். தாவீது ராஜா சொன்னது போல, வேதனை உண்டாக்கும் வலி என்னிடத்தில் உண்டோ என்று கண்டு நித்திய வழியிலே எங்களை நடத்தி அருளுங்க ராஜா. அப்படியே நீங்க எங்களை நடத்தப் போகிற தயவிற்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.